வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க விமானப்படை USAF உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியான போர் ஜெட் விமான விபத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருட இடைவெளியில் நடந்த 2 மோசமான விபத்துகள் பற்றிய தகவல்களை அமெரிக்க விமானப்படை USAF இன்று முதல் தடவையாக பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது. ஒன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த F-16C விமான விபத்து. இரண்டாவது அதிலிருந்து ஒரு ஆண்டுக்கு பின் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த மேம்பட்ட 5வது தலைமுறை விமானம் F-35A விபத்து. இவை இரண்டுமே அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஜனவரி மாதத்தில் நடந்த விபத்துகள். இரண்டும் அமெரிக்க விமானப்படை USAF-இன் விமானங்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி அமெரிக்க விமானப்படையின் 354வது போர் பிரிவின் 355வது போர் படையால் இயக்கப்பட்ட F-35A லைட்னிங் II விமானம் வழக்கமான பயிற்சி பணியின் போது உள்ளூர் நேரப்படி மதியம் 12:40 மணிக்கு அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் ஃபேர்பேங்க்ஸ் அருகே உள்ள ஏல்சன் விமானப்படை தளத்தில் விபத்துக்குள்ளானது. வானில் பறந்து கொண்டிருந்த F-35 விமானம் சுழன்று தரையில் செங்குத்தாக விழும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. விமானத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த காட்சி மிகவும் அசாதாரண ஒரு காட்சி. சுழன்று தரையில் செங்குத்தாக விழுவது ஹெலிகாப்டர்களில் நடப்பதுண்டு. காரணம், ஹெலிகாப்டர்கள் மேலே சுழலும் விசிறிகளின் சக்தியில் பறக்கின்றன. ஜெட் விமானங்கள் பின்புறம் இருந்து முன்பக்கமாக தள்ளும் ஜெட் என்ஜின்களின் சக்தியில் பறக்கின்றன. அப்படியான ஒரு ஜெட் விமானம். ஆனால் ஜெட் விமானம் ஒன்று சுழன்று தரையில் செங்குத்தாக வீழ்வது எப்படி என்ற கேள்வி விமான பொறியியலாளர்களுக்கு எழுவது சகஜம். ஏற்கனவே விமானத்திற்கு வெளியே இஜெக்ட் பண்ணப்பட்ட விமானி சில மீட்டர் தொலைவில் தனது விமானம் தன்னை கடந்து விழுவதை பார்த்து ஒரு பராசூட்டில் இறங்குவதையும் அந்த காணொலியில் காண முடிந்தது. பின்னர் விமானம் தரையில் மோதியவுடன் மோதலில் வெடித்து தீப்பிடித்தது அந்த விமானத்தில் எரிபொருள் இருந்ததை காட்டுகின்றது. பின்னர் 354வது போர் விமான விங் தளபதி கர்னல் பால் டவுன்செட் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் விமான பயிற்சியின் போது தரையிறங்கும் பணியில் இருந்த போது அவரது ஜெட் விமானத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டதால் அவர் இஜெக்ட் பண்ணப்பட்டார் என்று கூறினார். அதன் அர்த்தம், வானில் வைத்து அந்த விமானத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்று புரிந்து கொண்டு விமானியை விமானத்தை வானில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார். விபத்து நடந்த போது விமானி சாதாரணமாக நிலையான நடைமுறைகளை செய்து கொண்டிருந்தார் என்று அவர் கூறினார். மதிப்பீட்டுக்காக விமானி பாசட் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் அவர் நிலையான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. விமானப்படை இறுதி விபத்து விசாரணை அறிக்கை இப்போது வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி விசாரணை அறிக்கை குழப்பத்தையே ஏற்படுத்துகின்றது. இப்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி விசாரணை அறிக்கையின்படி F-35A விமான விபத்து லேண்டிங் கியர் ஸ்ட்ரட்களில் பனி படிந்ததால் ஏற்பட்ட தொடர்ச்சியான நிகழ்வுகளின் விளைவு என்று கூறுகிறது. லேண்டிங் கியர் ஸ்ட்ரட்களில் பனி படிவது நடப்பதுண்டு. அப்படி நடந்தால் விமானத்தை கிராஷ் லேண்டிங் செய்ய முடியும். அதாவது லேண்டிங் கியர் சக்கரங்கள் இல்லாமல் விமானத்தின் ஃபியூசலேஜ் எனப்படும் உடல் பகுதியின் அடிப்பகுதியை தரையில் தொட்டு லேண்டிங் செய்வது. விமானத்தின் வேகத்தை கணிசமாக குறைத்து கிராஷ் லேண்டிங் செய்ய முடியும். விமானத்திற்கு கணிசமான சேதம் ஏற்படும், ஆனால் விமானம் எரியாது. விபத்து விசாரணை வாரியம் ஒரு அறிக்கையில் ஹைட்ராலிக் திரவத்தில் பனி உருவாகியதால் பிரதான தரையிறங்கும் கியர் ஸ்ட்ரட்கள் மற்றும் மூக்கு ஸ்ட்ரட்கள் முழுமையாக நீடிக்க முடியவில்லை என்கின்றது. இது இறுதியில் சக்கரங்களில் எடை சென்சார்கள் விமானம் உண்மையில் நடுவானில் இருக்கும் போது தரையில் இருந்ததை தெரிவிக்க வழிவகுத்தது. அதன் பின்னர் விமானம் தரை பயன்முறைக்கு மாறியது என்கின்றது. இப்போது நாம் குறிப்பிட்ட இரு வாக்கியங்களும் பலருக்கு புரியாமல் இருக்கலாம். அதை விளக்கி விடலாம். இவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் லேண்டிங் கியர் அல்லது சக்கரங்கள் தரையில் நிற்கும் நிலைக்கு ஏதோ விதத்தில் மாறிவிட்டது என்கிறார்கள். அதாவது அவை லாக் பண்ணப்பட்டு விட்டன. அதன் பின்னரும் விமானத்திற்கு வேகம் இருந்ததால் அது சுழன்று செங்குத்தாக வீழ்ந்தது என்கின்றார்கள். ஒரு தியரி அடிப்படையில் இது சரிதான். ஆனால் நடைமுறையில் இப்படி நடக்கும் என்பதற்கு எந்த முன்னுதாரணமும் கிடையாது. நாம் சில கனேடிய விமானப்படை விமானிகளிடம் விசாரித்த போது அவர்களும் இது ஒரு விசித்திரமான விளக்கம் என்கிறார்கள். இருப்பினும் விபத்துக்குள்ளான விமானம் உண்மையில் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தது என்று விபத்து விசாரணை வாரியத்தின் தலைவர் விமானப்படை கர்னல் மைக்கேல் லூயிஸ் கையெழுத்திட்டுள்ளார். அறிக்கையின்படி விமானத்தின் கட்டுப்பாட்டை இழப்பதற்கு முன்பு விமானி விமான தயாரிப்பு நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் மற்றும் ஏல்சன் விமானதள பொறியியலாளர்களின் மேற்பார்வையாளர்களுடன் 50 நிமிட கான்பரன்ஸ் தொலைபேசி உரையாடலை நடத்தினார். அவர்களின் ஆலோசனை எதுவும் வேலை செய்யவில்லை. அதனால் விமானி தன்னைத்தானே விமானத்தில் இருந்து வெளியே எஜெக்ட் செய்து கொண்டு விமானத்தை கீழே விழ வைத்தார். போர் விமானம் வானில் பறக்கும் முன் கடுமையான குளிர் வெப்பநிலையில் சிறிது நீடிக்கப்பட்ட தரை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது என்பதை அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. விபத்து நடந்த நேரத்தில் வெப்பநிலை 1.4 டிகிரி பாரன்ஹீட். விசாரணை வாரியத்தின் தலைவர் விமானப்படை கர்னல் மைக்கேல் லூயிஸ் கூறிய போது, விமானத்தின் நோஸ்கேரில் உள்ள நீர் முதலில் உறைந்து ஐஸாக மாறிய போது அடுக்கு நிகழ்வுகள் தொடங்கியது என்றார்.
இப்போது வெளியாகியுள்ள இறுதி விசாரணை அறிக்கையின்படி பயிற்சியில் ஈடுபட்ட விமானத்தின் விமானிக்கு அந்த பயிற்சியில் ஈடுபட்ட மற்றொரு விமானத்தை செலுத்திய விமானி மிஷாக் விங்மன் விபத்துக்குள்ளான விமானத்தின் நோஸ் லேண்டிங் கியரின் கதவு திறந்திருப்பதாக எச்சரித்தார். முன்புறம் சக்கரம் 17 டிகிரி இடதுபுறமாக திரும்பியதாக விங்மன் கூறினார். சக்கரத்தை மறுசீரமைக்க விமானி, விமான மேற்பார்வையாளர் மற்றும் லாக்ஹீட் மார்ட்டின் தொழில்நுட்ப ஆலோசகர் ஆகியோர் தொலைபேசி அழைப்பின் போது 2 முறை டச் அண்ட் கோ தரையிறங்களை முயற்சிக்க முடிவு செய்தனர். இருப்பினும் பனிக்குவிப்பு ஆரம்ப தரையிறக்கத்தின் போது வலது பின்புற லேண்டிங் கியரை முழுமையாக நீட்டிப்பதை தடுத்தது. இதேபோல் 2வது தரையிறக்க முயற்சிக்கு பின்னர் இடது பின்புற லேண்டிங் கியரை முழுமையாக நீடிக்க முடியவில்லை. விமானம் மீண்டும் மேலெழுந்து விமானி வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டார். மேலும் அவசர கால மீட்பு குழு 1 நிமிடத்திற்குள் சம்பவ இடத்தில் இருந்தனர் என்று இறுதி விசாரணை அறிக்கை மேலும் கூறியது. இருப்பினும் விமானியின் முகம் மற்றும் களத்தில் சிராய்ப்புகள் மற்றும் நடுத்தர முதுகெலும்பு ஒரு சுருக்க எலும்பு முறிவு ஏற்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்பு F-35 பறக்க தொடங்கியதிலிருந்து F-35 32 விமான விபத்துகள் நடந்துள்ளன. கடந்த மாதம் கலிபோர்னியாவில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான F-35C விமானம் விபத்துக்குள்ளானது. மற்ற விபத்துக்களை விட விமானம் செங்குத்தாக சுழன்று வீழ்ந்து விபத்து மர்மமாக உள்ளது. சரி, தென்கொரியாவில் அமெரிக்க விமானப்படை USAF-இன் F-16 ஏன் விபத்துக்குள்ளானது? 2024ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அமெரிக்க 7வது விமானப்படையின் 8வது போர் விமான பிரிவை சேர்ந்த F-16C தென்கொரிய தலைநகர் சோலுக்கு தெற்கே சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கன்சானில் உள்ள குன்சான் விமான தளத்தில் மேற்கு கடலில் வீழ்ந்தது. மஞ்சள் கடல் மேல் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் அவசர நிலை ஏற்பட்டு சுமார் 8:41 மணிக்கு விபத்துக்குள்ளானதாக 8வது போர் விமான பிரிவு அப்போது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. குன்சான் 8வது போர் விமான பிரிவின் பிரதான தளமாக செயல்படுகின்றது. இது சுமார் 30 F-16 விமானங்களின் செயற்பாட்டை மேற்பார்வையிடுகிறது. விமானி விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தென்கொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் கூட்டு மீட்பு முயற்சிகளின் மூலம் காலை 9:30 மணிக்கு மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே விமானி அந்த சோகத்தில் இருந்து தப்பித்து விட்டதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்ததாக முன்னர் செய்தி வெளியிடப்பட்டது. இப்போது வெளியாகியுள்ள விபத்து புலனாய்வு இறுதி அறிக்கை வன்பொருள் செயலிழப்பால் விமான என்ஜின் செயலிழந்து போனது என்று கூறுகின்றது. விசாரணையின்படி தரையிறக்கங்கள் அணுகுமுறை, அதாவது லேண்டிங் அப்ரோச் மற்றும் வான் வேகத்தை பராமரிக்க முடியாதபடி இயந்திர சக்தி இழப்பு ஏற்பட்டது. விமானத்தை ரன்வேயில் சரியாக நிறுத்த முடியாததால் சாட்சிகளின் சாட்சியங்கள் மற்றும் ஆடியோ பதிவுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. அருகில் உள்ள விமான நிலையத்திற்கான தூரம் விமானியை சீராக தரையிறங்க விடாமல் தடுத்தது என்பதையும் இது எடுத்து காட்டுகின்றது. இந்த சம்பவம் அமெரிக்க விமானப்படை USAF மற்றும் தென்கொரியாவில் எச்சரிக்கை மணிகளை ஒலிக்க செய்தது. ஏனெனில் இது 2023 முதல் 24 வரை தென்கொரியாவில் நடந்த 3 தொடர்ச்சியான அமெரிக்க F-16 விமான விபத்துகளில் 3வது. இதற்கு முன் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தென்கொரிய கடற்கரையில் உள்ள மஞ்சள் கடல் நீரில் ஒரு அமெரிக்க F-16 போர் விமானம் வீழ்ந்தது. காலை 9 மணிக்கு கன்சானில் இருந்து தலைநகர் சோலுக்கு தெற்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த விமானம் வீழ்ந்தது. அதற்கு முன் 2023ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி தலைநகரிலிருந்து 30 மைல் தெற்கே அமைந்துள்ள ஓசான் விமான தளத்திற்கு அருகில் உள்ள ஒரு விவசாயியின் வயலில் F-16 விமானம் தரையில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக விமானி வெளியேற்றப்பட்டு உயிருக்கு ஆபத்தான காயங்களை சந்தித்ததாக அந்த நேரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தென்கொரியாவில் F-16 விமானங்கள் தற்காலிகமாக தரையிறக்கப்பட்டன. இந்த சம்பவங்களில் தொடர்புபட்ட 3 விமானிகளும் உயிர் தப்பினர். ஆனால் விபத்துகளின் தொடர்ச்சி அமெரிக்க விமானப்படையில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் போர் விமானங்களின் பாதுகாப்பு எச்சரிக்கையினை எழுப்பியுள்ளது.